நபியே, தங்கள் இறைவனின் திருமுகத்தை விரும்பி காலையிலும் மாலையிலும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பவர்களை நீங்கள் விரட்டிவிடாதீர். அவர்களுடைய கணக்கிலிருந்து எதுவும் உமது பொறுப்பாகாது. உமது கணக்கிலிருந்து எதுவும் அவர்களுடைய பொறுப்பாகாது. ஆகவே நீர் அவர்களை விரட்டினால் அநியாயக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவீர். நபியே, இவ்வாறே அவர்களின் சிலரை கொண்டு நாம் சோதித்ததில் எங்களை விட்டு ஏழையாகிய இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்துவிட்டான் என்று பணக்காரர்கள் கூற முற்பட்டனர். நன்றி செலுத்துபவர்களை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இல்லையா? நபியே, நம் வசனங்களை நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் நீர் அவர்களை நோக்கி சலாமுன் அளிக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக. உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். நிச்சயமாக உங்கள் எவரேனும் அறியாமையின் காரணமாக ஒரு பாவத்தை செய்துவிட்டு பின்னர் அதுக்காக கைசேதப்பட்டு அதிலிருந்து விலகி நற்செயல்களை செய்தால் அவர்களுடைய குற்றங்களை இறைவன் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன், மிக கருணையுடையவன் என்று கூறுவீராக. குற்றவாளிகள் செல்லும் வழி இன்னதென சந்தேகமற தெளிவாகி விடுவதற்காக நம் வசனங்களை இவ்வாறு விவரித்திருக்கிறோம். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, அல்லாஹ்வை என்று எவற்றை நீங்கள் கடவுள்கள் என அழைக்கின்றீர்களோ அவற்றை வணங்கக்கூடாது என்று நிச்சயமாக நான் தடுக்கப்பட்டுள்ளேன். ஆகவே உங்கள் மன விருப்பங்களை நான் பின்பற்ற மாட்டேன். அவ்வாறாக நிச்சயமாக நானும் வழி தவறிவிடுவேன், நேரான வழியை அடைந்தவனாக மாட்டேன். நபியே, மேலும் கூறுவீராக, நிச்சயமாக நான் என் இறைவனின் தெளிவான அத்தாட்சியின் மீது இருக்கிறேன். எனினும் அதை நீங்கள் பொய்யாக்கினீர்கள். எதற்கு